எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 11 மீனவர்களையும் சிறைபிடித்தனர். அதன் பின் அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை கொண்டு வரவுள்ளார். மத்திய அரசு அமல்படுத்தவுள்ள வக்ஃப் திருத்த மசோதா அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து மசோதாவை ஆய்வு செய்த நாடாளுமன்ற நிலைக்குழு 655 பக்க அறிக்கை தயாரித்தது. இதில் சில திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. நடப்பு கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிரான இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வரவுள்ளார். அப்போது வக்ஃப் திருத்த மசோதாவை கண்டித்தும் மசோதாவை கைவிட வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு கூட்டத்தின் போது திமுக மக்களவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. PM ஸ்ரீ திட்டத்தில் இணையாததால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பள்ளி வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி வைப்பது நியாயமல்ல என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் MP திக்விஜய் சிங் தலைமையிலான கல்வி, பெண்கள், குழந்தைகள், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு மாநிலங்களவையில் நேற்று அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு 2152 கோடி, கேரளாவுக்கு 859 கோடி, மேற்கு வங்கத்திற்கு 1000 கோடி ரூபாய் சமக்கர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதாகவும் இது நியாயமில்லாதது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் இலக்குகளை எட்டும் விதமாக PM ஸ்ரீ திட்டத்திற்கு முன்னதாக சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை புறக்கணிக்க முடியாது என்றும் நிலைக்குழு திட்டவட்டமாக கூறியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் மாணவர் மொத்த சேர்க்கை விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் நிலையில் நிதி பற்றாக்குறை மற்றும் SSA நிதிகளை விடுவிப்பதில் தாமதம் போன்றவற்றால் இந்த மாநிலங்களில் உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, ஆசிரியர் பயிற்சி மற்றும் மாணவர்களின் முன்னேற்றங்கள் தடைபட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளது. சம்பளம், ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் மற்றும் பள்ளி உட்கட்டமைப்பு பராமரிப்பு போன்றவற்றில் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள SSA நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட UPI செயலிகள் திடீரென முடங்கியதால் பயனர்கள் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். UPI என்கின்ற ஒருங்கிணைந்த மின்னணு பரிமாற்ற சேவையை பயன்படுத்தி பயனர்கள் ஒரு வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு எளிதாக பணம் அனுப்பி வருகின்றனர். நாட்டின் சில்லறை பண பரிவர்த்தனைகளில் 60 விழுக்காட்டிற்கு மேல் UPI மூலம் செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று மாலை பேடிஎம், கூகுள் பே செயலிகளில் UPI பரிவர்த்தனை சிறிது நேரம் முடங்கியது. இதனால் பணம் செலுத்தும் சேவையை பயன்படுத்தும் பொழுது பரிவர்த்தனை தோல்வியுற்றதால் ஏமாற்றம் அடைந்தனர். இதேபோன்று நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI வங்கியில் மொபைல் பேங்கிங் மற்றும் ஆன்லைன் பேங்கிங் சேவைகள் முடங்கியதால் பயனர்கள் பரிவர்த்தனை செய்ய முடியாமல் தவித்தனர். அதன் பின்னர் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம், தொழில்நுட்ப கோளாறால் UPI சேவை பகுதியளவு பாதிக்கப்பட்டதாகவும் அது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது.